ஃபுல்லாக ரோட்டுக்கிட்ட எல்லாம் மூடிட்டு. வீட்டுக்கு தண்ணி வரல, இன்னும் வரல. 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்து அமாரினே பாருங்க தண்ணி என்னண்டு வளவுக்கு சனம் போகும். இதெல்லாம் ஜனம் போற ரோடு. அங்கே வரும் வடிகால அமைப்பு சரியா இருந்துட்டு சொன்னால் யார்கிட்ட போய் என்னத்தை காய்க்கிறதுன்னு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். இலங்கையில் இப்போ நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் நிற்கிறோம். எல்லாருக்குமே தெரியும், கடந்த 2 நாட்களாக வடக்கு கிழக்கு பகுதிகள்னு சொல்லி இலங்கையில் பல பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு காற்று வீசக்கூடிய நிலைமை, அதே மாதிரி தொடர் மழை வந்து கொண்டிருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வடக்கில் உள்ள பல பகுதிகள், அதாவது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார்னு சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி முல்லைத்தீவு வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே வந்து அதிகளவான மழைகளும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கிராமங்களுக்குள்ள எல்லாம் வந்து வெள்ள நீர் உட்புகுந்திருக்கு. அதனால வீடுகள்ல இருந்து பல மக்கள் பல இடங்களுக்கு போயிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மன்னார்ல இருக்கக்கூடிய வங்காளை கிராமம் எங்களோட ஊரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ பாருங்க, பின்னி இருக்கிற ரோடே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி ரோட் ஃபுல்லாக தண்ணி நிற்குது. அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. பல வீடுகளில் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மழை பெஞ்சு தண்ணி வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து சிரமப்பட்டு விடுறாங்க. வீட்டுக்குள்ள தண்ணி, அதே மாதிரி வளவு ஃபுல்லாக தண்ணி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த புயல் வந்து, அதாவது புயல் இல்லாட்டி இந்த காற்றழுத்த தாழ்வு வந்து வங்காள விரிகுடாவில் வந்து ஏற்பட்டிருக்கிறதாகவும், இது வந்து நாளைய தினம் இந்த புயல் அல்லது இந்த காற்று நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வந்து கடக்கும். இதாவது இலங்கையினுடைய கிழக்கு கடற்கரை பகுதியிலிருந்து வடக்கு பகுதியை கடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு காணொலியாக தான் இருக்க போது. மன்னாரில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை இந்த காணொலி ஊடாக நீங்கள் பார்க்க போறீங்க. மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதே மாதிரி என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறாங்க இந்த மழையினால, இதற்கான காரணங்களா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதையும் தான் நாங்கள் பார்க்க போறோம். ஸோ வாங்க காணொலிக்குள்ள போய் காணொலியை முழுமையாக பார்க்கலாம். இன்றைக்கு தான் நீங்கள் முதல்ல எங்கள் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க காணொலிக்குள்ள போய் மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்றத முழுமையாக பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பக்கம் ஃபுல்லாக தண்ணி தானே. அம்மாட்ட சரி, வீட்டுக்குள்ளே தண்ணி ஐயா. அம்மாட்ட சரி, இது வெட்டி விட்றீங்களா ஃபுல்லா? வாடா 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 வாடா. ரைட், ஓகே. இதுதான் இந்த வருஷம் தான் ஏழடி முழுக்க எப்படி தானே உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் மழைக்கும் இப்படி தான் இருக்கு. மேல் தண்ணி இதெல்லாம் போகணும், எல்லாம் இங்கே வரும். ஒவ்வொரு வருஷம் இப்படி தான் இருக்கு தண்ணி. ஒன்றுக்கு மாற்று வழியில் மண் அடிச்சு உயர்த்தினா தான் காணிய வீட்டுக்கு தண்ணி போகுமோ? வந்து இங்கே தங்கி தான் போங்க. எல்லா பக்கமும் வந்து இங்கே வீட்டுக்கு தண்ணி வரல, இன்னும் வரல. 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்து போயிட்டு இப்போ இனி அடுத்த மழை வந்தேன்னா உள்ள போய் திரும்ப தண்ணி வரும். என்ன மழைன்னு பாருங்க, போகவே தெரியல. யாழ்ப்பாணம் ரோட்டை பாருங்க. இதுல பக்கத்துல ஒரு ஆட்டோவே பாருங்க எப்படி தெரியுது. சின்ன வீடுகள்ல, பதிவான வீடுகள்ல இருக்கிறாங்களே தான் பாவம். ஆமா, கடல் தண்ணியை பாருங்கப்பா. அதான் இந்த இடத்துல எல்லாம் பெருசா தண்ணி இருக்கிற இல்ல. இப்போ தண்ணி பாருங்க, ஒண்ணுமே தெரியுது நான் காலையில. நான் நாளைக்கு டேஞ்சர் தான், ஏன்னா எல்லாரும் ரெட் அலர்ட் போடுறாங்களே. நாளை எவ்வளவுக்கு டேஞ்சரா போகும்போது தெரியல. அப்பா அண்ணா டவுனுக்கு போற வழியே இந்த பாடுன்னு சொன்னா கோட்டை கொண்டு போடுவோம். நம்ம ஒன்றும் தெரியுது. இது உங்களோட விடா? அதான் சரி. வீட்டுக்கு தண்ணி இல்லைண்ணே. வீட்டுக்குள்ள அந்த மண்மூட வச்சுதான் இருக்குவீங்கண்ணே.
கஷ்டம் தானே இந்த டைம்ல மழை காலத்துக்குள்ள. அமாரினே நேவிகாரர் ஒருத்தர் போறார் கேம்புக்கு. அவரே சைக்கிளில் முக்கி தான் போறார். தண்ணி தான் ஃபுல்லாக ரோட்டுக்கிட்ட எல்லாம் மூடிட்டு. ஆமா வெள்ளம் தானே. இங்கே தான் ரெண்டு பேர் போறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதெல்லாம் வந்து இப்போ மழை பெஞ்சு கொஞ்சம் விட்டுருக்குது தானே. விட்டதால தான் இந்த அளவுக்கு தண்ணி குறைஞ்சி நிற்குது. அளவுக்கு தண்ணி உள்ள இந்த வளவுக்கு தண்ணி, இந்த வளவுக்கு எல்லாம் தண்ணி. இதுக்கு எல்லா ரோடும் தண்ணியா சுத்தி பார்த்தா எல்லா ரோடும் தண்ணியா தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் இப்போ ஒரு அரை மணிக்கெல்லாம் மழை விட்டுருக்கிறதால பிரச்சனை இல்லை. இல்லைன்னு சொன்னா ஃபுல்லா தண்ணி அந்த வளவுக்கெல்லாம் தண்ணி தண்ணி. மாடெல்லாம் பாருங்க தண்ணிகள் எவ்வளவு ஆழம். ஃபுல்லா அப்படியே தண்ணியா தான் கிடைக்குது. இதுல பள்ளம் ஒன்றும் தெரியல, இதுல புட்டி ஒன்றும் தெரியல. இல்ல எது பள்ளம் ஒன்றும் தெரியல, எது நல்ல ரோடுன்னு தெரியல. ரோட்டு தான் தண்ணி. ஒவ்வொன்றும் ரோடு சரியா ரோட்டுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணியா தான் இருக்கு. என்னய்யா மழை விட்டால கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்கு. மழை இருக்கா திரும்ப இங்கெல்லாம் வீடுகளுக்கு தண்ணியா அவ்வளோ விடும் தண்ணியா ரோட் தோண்டுமே தெரியல. போறதும் சரிதான் கஷ்டமா இருக்கு. ஸ்கூலுக்கும் போயிடலாம வாகனங்கள் வந்து ஓட இல்லாம நடப்பாதே அங்கே எல்லாம் உடைச்சி ஓடுது. அந்த வெள்ளாமையிலேருந்து வர தண்ணி முழுக்க ரோட்டில் இருந்து இது மட்டும் அப்படியே உடைச்சி அது யார் மாதிரி ஓடும். இது வளமே ஒவ்வொரு வருஷம் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு எத்தனை வருஷம் வந்து பார்த்துட்டு போவாங்க. அதுக்கு பிறகு இது ஒரு 7-8 வருஷமா இந்த ரோடு இந்த கண்டிஷன்ல இருக்கு. என்ன செய்யலாம்? அதுக்கு செய்யறா கால்வாய் வெட்டணுமா? என்ன செய்யணும்? இல்லை வைக்க வேண்டிய இடங்கள்ல போக்கு வைக்கல. அடுத்தோடி பள்ளங்கள் பார்த்து அந்த போக்கள் வைக்கணும். இவங்க போக்கள் வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம பேர்டுல கொண்டு போக்க வச்சா தண்ணி பாயணும். சரி பள்ளங்கள்ல வைக்கணும். பள்ளம் இந்த தண்ணி ஏதாவது பயணம் இந்த பள்ளத்தெல்லாம் தண்ணி பாயும். இதுல ஒரு போக்கு இருக்கும். அதே மாதிரி அங்க 2 இடத்துல அறுத்தோடு இவ்வளவு தண்ணி புள்ளல் கையை பிடிக்காம கூட்டினாங்க. அந்த இடத்துல வைக்காம அந்த போக்கை கொண்டு ஒரு மேட்டுல வச்சுக்கிறாங்க. அவ்வளவு உயர் தண்ணி போறல தானே. அது சரியா அப்ப நான் பார்த்துட்டு என்னத்தை யார்கிட்ட போய் என்னத்தை காய்க்கிறது கதைத்தான் நாம குற்றவாளி. அது சரியா சரி. அதோட பார்த்துட்டு வரப்போ எங்கள் ஏரியாலாம் ஃபுல்லாக தான் எல்லாம் சின்ன ரோட்லாம் மூடிருக்கு. அவ்வளோ ரோட்டு மூடிக்கும். அங்கே அந்த ஏரியா ஃபுல்லாக ரோட்டு எல்லாம் மூடிட்டு. சரியா கொஞ்சம் குடும்பம் 5 குடும்பம் ஸ்கூல் அந்த இனி இருக்கவே இல்லை. அந்த ஏரியாவில் இருக்கல. ரத்னபுரி சங்கடம் 4-5 குடும்பம். அங்கே சமைக்கவோ முடியாது. ஸ்கூலில் வச்சு தான் அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. ரைட். சரி கொஞ்சம் பார்த்துட்டு வரேன். இங்கே அப்படித்தான் இருக்கேன். இங்கே பக்கம் தொங்கல் மட்டும் பாருங்க. அது வரைக்கும் ஃபுல்லாக சரி.
ஐயா சொன்னது கேட்டோம் தானே, அது என்ன சொல்றது, நாங்கள் வந்து அந்த வடிகால் அமைப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து இங்கேண்டு இல்லை, எங்க வெள்ளம் வந்தாலும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறது வந்து வடிகால் அமைப்பு தான். வடிகால் அமைப்பு சரியா இருந்துன்னு சொன்னால் அந்த மழை தண்ணியா இருந்தாலும் எவ்வளவு வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து ஓடிடும், அப்படியே அது ஓடிடும். ஸோ வடிகால் அமைப்பு தான் முக்கியமான காரணம். அது மன்னார்னு சொல்லி இல்லாட்டி வங்காளன்னு சொல்லி இல்லை, எல்லா இடமுமே இந்த பிரச்சனை இருக்கு. சரி தொடர்ந்து பாருங்க என்ன என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, எல்லாம் நினைக்கிறேன் அவ்வளவு அளவுக்கு தண்ணி தான் நிற்குது. வீடுகள் கொஞ்சம் கொஞ்சம் உயரமா இருக்கு. தண்ணி ஃபுல்லா தண்ணி. நான் உங்களுக்கு காட்டுறது வந்து ஒரு ஊர் தானே, ஒரு கிராமத்தை காட்டுறேன். நீங்க பாருங்க, முன்னுக்கு பாருங்க. இதே பிரச்சனை தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மன்னார்ல இருக்கிற எல்லா ஊருக்கும் இருக்கும். குட்டியில இருந்து பள்ளத்துக்கு ஓடுது. இங்க பாருங்க, இதெல்லாம் எங்க ரோட் பார்த்து ஓடுறது, சின்ன பிள்ளைங்க எப்படி ஓடும், மோட்டார் சைக்கிள் எப்படி ஓடுறது. இங்க பாருங்க, அங்கால இருந்து வர தண்ணி ஃபுல்லா இது வந்து வயல்ல இருந்து வர தண்ணி போல இருக்கு. ஆமா சரி, இங்க பாருங்க அப்படி கிடக்கு. நான் அங்க இருந்து ஓடி வருது தண்ணி, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த பக்கம் ரோட்டெல்லாம் போகுது. என்ன மாதிரி அவளே இருக்கானே, இத்தனை வருஷமா இருந்தீங்க, இதெல்லாம் நீங்க தான் செஞ்சிருக்கணும்னு சொல்லுங்க. இல்ல ஒரு ஊர்ல எல்லா ஊருக்கும் இதே இல்லாம ரெண்டு போக்க மாத்தி ஒழுங்கா வச்சிருந்தாங்கன்னா அவ்வளவு தண்ணி இதால போயிருக்கு. போக் தான் போக் வச்சது போல இவ்வளவு தண்ணியும் போயிட்டு அங்க கட்டுறதுனாலதான் இங்க தண்ணியில இதால போகுது. கொஞ்சம் குட்டியா இருந்தா பரவாயில்லை, மற்றபடி சாக்கடை வீட்டுக்கு தண்ணி வரும். ஓடி 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 இதெல்லாம் ரோட் என்ன, இதெல்லாம் ஜனம் போற ரோடு. அங்க வரும் ஒரு அம்மா வர நடந்து வர, அங்க வர நடந்து. பாருங்க தண்ணி என்னென்ன வளவுக்கு சனம் போகும். இந்த ரோடால போய் என்னென்ன சனம் போக போகுது வளவுக்குள்ள. இது சாதாரணமா அந்த ஒரு நாளைக்கு பெஞ்ச மழைக்கு தான் இந்த தண்ணி இப்படி இருக்குது. எங்க பல்லக்கையோ அந்த பல்லக்கையை நோக்கி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. பாருங்க இந்த விழாலாம் எப்படி இருக்குன்னு. தண்ணிக்குள்ள இருக்கு வீடு, தண்ணிக்குள்ள இருக்கு வீடு பாருங்க. ரெண்டு பக்கம் பாருங்க, ரோடு ரெண்டு பக்கம். இதெல்லாம் வந்து ஓடதான், தண்ணி ஓடுற இடம் தான். பட் இருந்தாலும் வந்து தண்ணி வந்து என்ன சொல்றது, மழைக்கு வந்து நல்லா கூடி இருக்குது. போடுங்க பனியா போடுவோம் பாருங்க. எல்லாம் எப்படி பள்ளம் என்னன்னு தெரியல. மோட்டார் சைக்கிளை விடுறோம் உள்ளுக்கு. இதால தண்ணி ஓடுற ஓடை சரியா, ஃபுல் ஓடையா இருக்கு. அப்படி இஞ்சி பாருங்க, இது ஃபுல்லா ஓடை சரியா. ஊர்ல இருக்க தண்ணி ஃபுல்லா இங்க வந்தா கடலுக்கு கலக்குறான்னு ஏதாவது செய்யலாம். இஞ்சால முன் ரோட்டை பாருங்க, சனம் போற ரோட்டு. இந்த ரோட்டே இப்படி இருந்தா இன்னொரு சனம் போய் வரும். நீங்க இது கேட்க வேண்டியது யூடியூப் காரங்கிட்ட இல்ல, ஓட்டு போட்டு அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட நீங்க கேட்கணும். அதான் சரி, இப்படி ஒரு கதையும் இருக்கா, இப்படி ஒரு கதையும் இருக்கா, புதுசா இருக்கு இந்த கதை. அதான் சரி, என்ன காரணம் அதுக்கு? தண்ணி ஓட இல்ல, இல்ல முதல் அடைச்சு வச்சிருக்கலாம். போலீஸ் அடைச்சு வச்சிருக்காங்களா?
அதான் சரி. தண்ணி ஓடிட்டுல தண்ணி ஓடாம கிடக்கு. உங்களை வளர்க்க தண்ணி எவ்வளோ இந்த அளவுக்கு தண்ணி வராது. வராது. இதுக்கு மேல தான் வரும். ரைட். இந்த அளவு எல்லா கிட்டத்தட்ட எல்லா வளமும் தண்ணியாக தான் இருக்கு வளவுக்குள்ள ஃபுல்லா. தண்ணி போறதுக்குரிய வழி இல்லைண்ணே. அது சரி, தண்ணி ஓடினா தானே தண்ணி போகும், இல்லாட்டி தண்ணி நிற்காது, அப்படியே நிற்கும். எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் தண்ணி ஒழுங்கா ஓடுறது. போலீஸ் வந்து இதுல கட்டிடம் கட்டின பிறகுதான் தண்ணி ஓடுது. அந்த பக்கம் போற வழி அடப்பட்டுச்சு. அப்படி கிடையாது. இதுக்கெல்லாம் ஆக்கள் இருக்காங்க என்ன விடுக்க பாருங்க. இதுக்கு ஒரு வயசான 90 வயசு அம்மா இருக்கிறா. அப்படியா? எதுவுமே தெரியாது பாருங்க. 90 வயசு அம்மா இருக்கிறா. கடவுளே. நான் பார்த்தா இதுக்குள்ள நம்ம எல்லாம் தண்ணி இல்லை பெருசா இல்லைன்னா சும்மா கட்டி பார்ப்போம்னா வந்து அவ்வளோது என்ன இருக்குன்னு எல்லா பக்கமும் எல்லா இடமும் தனியாக தான் இருக்குல்ல. இந்த மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா சரிஞ்சு நிற்குது, எப்போ வேணாலும் விழக்கூடிய ஒரு அபாயமும் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த மரம் பாருங்க, நேராக நின்ற மரம். இந்த மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட சரிஞ்சு விழுற மாதிரி இருக்குது. என்ன இதுகள் ஆபத்து தானே. இதால் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து கடற்கரைக்கு போகிறாங்க வரைக்கும் நிறைய பேர் போவாங்க. மரம் ஃபுல்லாகவே சரிஞ்சிருச்சு இந்த மாதிரி. ஐயா தான் சொல்கிறேன் முன்னுக்கு இந்த மரம் எப்போ நான் விழுமுன்னு சொல்லி. இந்த போட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உயரத்துக்கு ஏற்றி வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சரியான மழையாக இருந்தது. இப்போ கொஞ்சம் வந்து இந்த மழை விட்டுருக்குது. இந்த கடலில் பார்த்தீங்கன்னா கரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிலர்கள் வந்து மீன் பிடிக்கிற சாதாரண வலை போட்டு மீன் பிடிக்கிறாங்க. இங்கே பாருங்க, கடல் இப்படித்தான் இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிற அந்த ஒரு பெரிய அலைகளோ இல்லாட்டி பெரிய அளவாக காத்தடிக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. இந்த பக்கம் எங்கட பக்கங்கள்ல அப்படி தெரியல. ரெண்டு பேர் வந்து அந்த கரையிலேயே பிடிக்கிற மாதிரி ஒரு வலை ஒன்று போட்டு போகிறாங்க பாருங்க. அது நான் மழை தூறிக்கொண்டே இருக்கு, விடாம தூறிக்கொண்டே இருக்கு மழை. பாருங்க, ரெண்டு பேர் கடல்ல மீன் பிடிக்கிறாங்க, கரையோரமாக மீன் பிடிக்கிறாங்க.
சரி, ஓகே. என்னென்னு சொன்னால் நாங்கள் இவ்வளவு நேரமும் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே காட்டியிருந்தோம். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் இதை விட மோசமாக இருக்கும், இதை விட அதிக அளவான மழையும் காற்றும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கவனமாக இருங்க. வீடுகளோடு வெளியில் போகாதீங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறது, கடத்தொழிலுக்கு போகிறோம், கடத்தொழிலுக்கு போக வேண்டாம். அதே மாதிரி என்ன சொல்கிறது, மரங்களுக்குள்ள நிற்காதீங்க, மரங்கள் வாகனங்களை விடாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொள்கிறோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். நாளை சந்திப்போம்.